ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம். கவனம் தேவை. குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் அகலும். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்திலே வீரியஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே ஸ்தானாதிபதி மாதம் களத்திரஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சிறந்த மாதமாக அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள். சிலருக்கு பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். தாய்க்கு உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம். தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சில தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வீரியஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முன்னெடுப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு அதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். ரோக சத்துரு ஸ்தானத்திலே குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்.
பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கியாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருப்பார்கள். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மாதத்துடைய முற்பகுதியிலே களத்திரஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பார். இம்மாதம் முற்பகுதி கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்குள் கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாதம் பிற்பகுதியிலிருந்து சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானாதிபதி புண்ணியஸ்தானத்திலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் இல்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதிகளை தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தந்தையுடன் அனுசரித்து போக வேண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படலாம். தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை காண முடியும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் சகோதர சகோதரருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.